தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் விளக்கம் அளித்துள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் பேசும்போது கூடுதல் இடங்கள் வேண்டும் என்று கேட்டும் அதற்கான தார்மீகம் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் உள்ளது, வரும் சட்டமன்ற எண்ணிக்கையை வைத்து எங்களை மதிப்பிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார். எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து இருப்பதால் முதல்வர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் 5 இடங்களை ஏற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஓரிரு நாட்களில் இறுதியாகிவிடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவார் என்ற எதிர்பார்ப்பு பொய்த்து போன நிலையில் அதிமுகவும் பாஜகவும் தொகுதி பங்கீட்டை முடித்துவிட்டு தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளன. எத்தனை தொகுதிகள் என்பதை இறுதி செய்வதற்காக தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகிறார். அவரும் எடப்பாடி பழனிசாமியும் நடத்த இருக்கும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு 20ஆம் தேதி அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக 30 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கை செய்த சென்சார் குழுவினர் இந்திய தேர்தல் ஆணையம் பார்வையிட பரிந்துரைத்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி தொடங்கிய பின் விஜயின் கடைசி படமாக உருவான ஜனநாயகன் ஜனவரி மாதமே வெளியாகவிருந்த நிலையில் தணிக்கை சான்று பெறுவதில் தற்போது வரை இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில் மறு தணிக்கை குழுவினர் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து முடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தாவேக போட்டியிட இருக்கும் நிலையில் படத்தில் அரசியல் சார்ந்த கருத்துகள் இருப்பதால் தேர்தல் ஆணையம் பார்வையிட மறு தணிக்கை குழு பரிந்துரைத்து உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் இந்நேரத்தில் தேர்தல் ஆணையம் ஆட்சேபனை இல்லை என தெரிவித்துவிட்டால் மட்டுமே படத்தை வெளியிட முடியும். ஆனால் படத்தில் அரசியல் சார்ந்த வசனங்கள் இருக்கும் நிலையில் தேர்தலுக்கு பிறகே ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு இழுபறியாக இருப்பதால் 30 தொகுதிகளிலும் திமுக வேட்புமனு தாக்கல் செய்கிறது. எனவே 30 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளாகும். எனவே திமுகவும் காங்கிரசும் பேச்சுவார்த்தையை விரைவில் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. தமிழகத்தில் கூட்டணிக்கு திமுக தலைமை வகிப்பது போல புதுச்சேரியிலும் தலைமை ஏற்க அக்கட்சி விரும்புகிறது. ஆனால் புதுச்சேரியில் கூட்டணிக்கு தலைமை வகிக்க காங்கிரஸ் உறுதியுடன் இருப்பதால் இழுபறி நீடிக்கிறது. ரயில் இயக்கத்தை டீசல் என்ஜினில் இருந்து மின்சார என்ஜினுக்கு மாற்றியதால் இந்திய ரயில்வே துறையில் 6000 கோடி ரூபாய் வரை சேமித்து உள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். லோக்சபாவில் ரயில்வே அமைச்சகத்திற்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து இதனை தெரிவித்தார். ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய முடிவாக ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டுடன் இணைக்க பிரதமர் மோடி முடிவெடுத்தார். இதன் விளைவாக ரயில்வே அமைச்சகத்திற்கான நிதி ஒதுக்கீடு கணிசமாக அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். விவாதத்தின் இறுதியில் 2026-27 நிதியாண்டிற்கான ரயில்வே அமைச்சகத்தின் மானிய கோரிக்கைகளை லோக்சபா ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்தது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர் சரிவை சந்தித்து வரும் நிலையில் இன்றும் விலை குறைந்து நகைப்பிரியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. இன்றைய நிலவரப்படி ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 640 குறைந்தும், வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து 1 கிராம் ரூபாய் 275க்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ ரூபாய் 2,75,000க்கும் விற்பனை செய்யப்பட்டது. முட்டைகளின் சேமிப்பு காலத்தை கருத்தில் கொண்டு காலாவதி தேதி தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் அளிக்கும் உணவுகளில் ஒன்றாக முட்டை இருந்து வருகிறது. கோழி, வாத்து, காடை ஆகியவற்றின் முட்டைகள் அனைவராலும் உண்ணப்படுகின்றன. முட்டைகள் காலாவதியாவது என்பது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாகவே உள்ளது. இதை கருத்தில் கொண்டும் நுகர்வோரின் உடல்நலனை பாதுகாக்கும் வகையில் உத்தரப்பிரதேச அரசு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய சட்டத்தை அமல்படுத்துகிறது.
அதன்படி முட்டை உற்பத்தியாளர்கள் முட்டைகளில் காலாவதி தேதி மற்றும் கோழி முட்டையிட்ட தேதியை குறிப்பிட வேண்டும். அவ்வாறு தேதி குறிப்பிடாத முட்டைகள் அழிக்கப்படும் அல்லது மனிதர்கள் உபயோகிக்க உகந்தது அல்ல என தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. வடகொரியா நாடாளுமன்ற தேர்தலில் 99.97% வாக்குகள் பெற்று கிம் ஜாங் உன் வெற்றி பெற்றுள்ளார். மார்ச் 15 அன்று நடைபெற்ற 15வது உச்ச மக்கள் பேரவைக்கான தேர்தலில் கிம் தலைமையிலான தொழிலாளர் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 99.97% வாக்குகளை பெற்று அனைத்து இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. 1957ஆம் ஆண்டிற்கு பிறகு முதன்முறையாக உச்ச மக்கள் பேரவை தேர்தலில் எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகி உள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் வெளிப்படையாக அறிவித்துள்ளது. பெங்களூரில் ரீல்ஸ் எடுப்பதற்காக தந்தையை மூட்டையில் கட்டி கொரியர் அனுப்ப முயன்ற பெண்ணின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உகாதி மற்றும் ரம்ஜான் பண்டிகை காலங்களில் பேருந்து டிக்கெட்டுகள் கிடைக்காததால் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஒரே வழி இதுதான் என்பதை விளக்கும் விதமாக பெங்களூரை சேர்ந்த பெண் ஒருவர் தனது தந்தையை மூட்டையாக கட்டி கொரியர் அனுப்ப முயன்றுள்ளார். ஆனால் கொரியர் நிறுவன ஊழியர்கள் அந்த சாக்கு மூட்டையில் ஏதோ அசைவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து காவல்துறையினரிடம் புகார் அளிக்க, ரீல்ஸ் எடுப்பதற்காகவே இப்படி செய்ததாக அந்த பெண்ணின் குடும்பத்தினர் காவல்துறையினரிடம் ஒப்புதல் அளித்துள்ளனர். இதையடுத்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என காவல்துறை எச்சரித்ததை அடுத்து தாங்கள் செய்தது பொறுப்பற்ற செயல் என கூறி அவர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளனர். ரீல்ஸிற்காக தந்தையையே மூட்டை கட்டி கொரியரில் அனுப்ப முயன்ற பெண்ணின் செயல்தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனைகள் தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. அதன்படி மீண்டும் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறார் இந்திய மகளிர் அணியின் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா. இந்திய வீராங்கனை ஹர்மன் பிரீத் கவுர் 652 புள்ளிகளை பெற்று 7வது இடத்தை பிடித்துள்ளார். நடந்து முடிந்த ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடிய இந்திய வீராங்கனை ஜெமிமா ரோட்ரிக் 12வது இடத்தில் உள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.